ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்ன பொருத்தமும் ராசி பொருத்தமும். இதுதான் தலைப்பு. திருமண பொருத்தம் பார்க்கறதுல நிறைய இடையூறுகளும் இன்னல்களும் ஏற்படுவதே இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நண்பர்களாக இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுறதுல தான். நிறைய ஜாதக பொருத்தம் பார்க்கும் அமைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்ல வர்றது, லக்ன பொருத்தமும் ராசி பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவை இரண்டும் சிறப்பாக அமைஞ்சிருச்சுனாலே மற்ற குற்றங்கள் எல்லாம் பெரிய அளவில் வேலை செய்யாது. உங்கள் லக்னத்திற்கு அதிபதி ஒருத்தர் இருப்பார். அந்த லக்ன அதிபதிக்கு நண்பர்கள் அப்படின்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. எதிரிகள் அப்படின்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. சமகிரகம்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம லக்னத்துக்கு நண்பர்களுடைய லக்னங்களையோ சமகிரகத்தினுடைய லக்னத்தையோ தான் நம்ம வாழ்க்கையில் இணைச்சிக்கணும். இதே அமைப்பு தான் ராசிக்கும். உங்கள் ராசிக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார். இந்த ராசி அதிபதிக்கு நண்பர்கள் அப்படின்னு ஒரு 4 பேர் இருப்பார். எதிரிகள் அப்படின்னு ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. சமகிரகம்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இங்கே ராசி அடிப்படையிலையும் நாம் நண்பர்கள் அல்லது சமகிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுக்கணும். நிறைய பேர் ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போது எங்கிட்ட கேட்குற கேள்வி, சார் சஷ்டாஷ்டக ராசிகளை செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சஷ்டாஷ்டகம்னா என்ன அப்படின்னிங்கன்னா, பையனோட ராசிக்கு பொண்ணோட ராசி 8வது ராசியாக வர்றது, பெண்ணோட ராசிக்கு பையனோட ராசி 6வது ராசியாக வர்றது தான் சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம். இதில் 2 விதிகள் இருக்குது. ஒன்று எதிரி சஷ்டாஷ்டகம், இன்னொன்று அனுகூல சஷ்டாஷ்டகம். இது லக்னத்துக்கும் பொருந்தும். லக்னமும் 6-8 இருந்து அந்த 6-8 அதிபதிகள் எதிரிகளாக இருந்தால் எதிரி சஷ்டாஷ்டகமாகவும், நண்பர்களாக இருந்தால் அனுகூல சஷ்டாஷ்டகமாகவும் அது தீர்மானிக்கப்படும். இதில் அனுகூல சஷ்டாஷ்டகம் இருந்தால் தாராளமாக செய்யலாம். இப்போ ஒரு வீடு அப்படிங்கிறது நமக்கு மறைவு இல்லாமல் இருக்கணுங்கிறது முக்கியம்தான். ஆனால் மறைவாக வீடு இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி நமக்கு நண்பர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மறைமுக வீட்டினால எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் வீடாக கன்னி லக்னமும் 8ஆம் வீடாக விருச்சிக லக்னமும் 12ஆம் வீடாக மீன லக்னமும் வரும். இதில் கன்னி மட்டும்தான் எதிரி சஷ்டாஷ்டகம். விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த ரெண்டும் அனுகூல சஷ்டாஷ்டகத்தில் தான் வரும். அதுலேயும் மீனம் 12ஆம் வீடாக தான் வரும். ஏன்னா மேச லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். இவருக்கு ஆகாதவர் யாருன்னு லிஸ்ட் எடுத்தோம்னா புதன் தான் வருவார். அப்போ கன்னி லக்னத்தை மேச லக்னத்தோடு இணைப்பதில் தான் சிக்கலே தவிர விருச்சிக லக்னத்தை இணைக்கிறதுனாலையோ மீன லக்னத்தை இணைக்கிறதுனாலையோ சிக்கல் இல்லை. இது அப்படியே ராசிக்கும் பொருந்தும். ஒரு மேச ராசிக்காரருக்கு விருச்சிக ராசிக்காரரையோ மீன ராசிக்காரரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரும் பாதிப்புகள் கிடையாது. புரியுதுங்களா? அதான் ராசியினுடைய பொருத்தமும் லக்னத்தினுடைய பொருத்தமும் இதே மாதிரி கணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் வீடாக வரக்கூடியது துலாம், 8ஆம் வீடாக வரக்கூடியது தனுசு, 12ஆம் இடமாக வரக்கூடியது மேஷம். இதில் 6ஆம் இடம் லக்னாதிபதி ஒரே ஆள் தான், சுக்கிரனே வந்துடுவார், அது பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் செவ்வாய் சுக்கிரனுக்கு சமகிரகம் தான், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 8ஆம் இடமாக வரக்கூடிய தனுசு மட்டும்தான் பாதகத்தை தரக்கூடியது, எதிரி கிரகங்கள்னு வரக்கூடியது. குருவும் சுக்கிரனுக்கும் ஆகாதுங்கிற அடிப்படையில் தனுசை மட்டும் தவிர்ப்பது நன்று. ஸோ இதில் ராசியையும் அதே கான்செப்டில் எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்தை எடுக்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடமாக செவ்வாயுடைய வீடான விருச்சிகமும் 8ஆம் இடமாக சனி பகவானுடைய மகரமும் 12ஆம் இடமாக ரிஷபமும் வந்துடும். இதில் 8ம் 12ம் இவருக்கு நண்பர்கள். ரிஷப வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனும் மகர வீட்டுக்கு அதிபதியான சனியும் புதனுக்கு ஆத்மார்த்த நண்பர்கள்ங்கிறனால அந்த 2 லக்னங்களை மிதுன லக்னத்தினோடு இணைக்கிறதுல, அந்த 2 ராசிகளை மிதுன ராசியோடு இணைக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் விருச்சிகம் எதிரி வீடு. ஸோ இப்போ இங்கே அனுகூலமற்ற விஷயம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை இணைக்கிறது மட்டும்தான். கடகலக்னத்தை எடுத்துக்கும் போது 6ஆம் இடமாக வரக்கூடியது குருவுடைய வீடான தனுசு, 8ஆம் இடமாக வரக்கூடியது சனியோட வீடான கும்பம், 12ஆம் இடமாக வரக்கூடியது புதனுடைய வீடான மிதுனம்.
இதில் 6ஆம் இடம் அவருடைய நண்பருடைய வீடு, ஆனால் 8ஆம் இடம் எதிரியுடைய வீடு. 12ஆம் இடத்துக்கு சந்திரன், அதாவது கடக லக்னக்காரங்களுக்கு மிதுன லக்னம் செட் ஆனாலும் மிதுன லக்னக்காரங்களுக்கு கடக லக்னம் வந்து கொஞ்சம் முரண்பாடு தருங்கனால மற்ற கிரக நிலைகளை இங்கே அனுசரிக்க வேண்டியது அவசியம். மகரம் எடுக்கவே முடியாத ஒன்று, அது கும்பம் எடுக்கவே முடியாத ஒன்று கடகத்துக்கு. ஏன்னா சனிக்கும் சந்திரனுக்கும் ஆகாது, புணர்வு தோஷம் ஆக்டிவேட் ஆகுங்கிறனால ஒரு கடக லக்னம் அல்லது கடக ராசிக்காரங்க கும்ப லக்னம் அல்லது கும்பராசியை எடுத்துக்காமல் இருந்துக்கிறது நல்லது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் மகர வீடு, அது கடும் பகை சனியோட வீடு, அது ஆகாது. 8ஆம் இடம் குருவுடைய வீடு, இவருக்கு அதிநட்பு வீடு. குருவும் சூரியனும் நட்பு கிரகங்கள்ங்கனால 8ஆம் இடம் மீனத்தை எடுக்கலாம், அது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய நெகட்டிவாக வராது. 12ஆம் இடம் கடக சந்திரனுடைய வீடு, அதுவும் இவங்களுக்கு நெகட்டிவாக வராது. அந்த வகையில் சிம்மத்திற்கு சிம்ம லக்னமோ அல்லது சிம்ம ராசிக்கோ மீனமும் கடகமும் பொருந்தி போகும் அமைப்பில் வரும், மகரம் மட்டுமே பகை நிலைகளில் வரும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் வீடு கும்பம், அது சனியோடது, அது புதனுக்கு நட்பு. 12ஆம் இடம் சூரியன், அது வந்து புதனுக்கு நட்பு. சனியும் சூரியனும் நட்பாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் புதன் தான். 8ஆம் இடம் மேச செவ்வாய் மட்டும்தான் இவங்களுக்கு ஆகாது. அப்போ இந்த 8ஆம் வீட்டை மட்டும் அவாய்ட் பண்ணுறது கன்னி லக்னத்திற்கு நன்று. இப்போ நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், மேசத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. கூடுமான வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் ஒரு நுணுக்கமான அமைப்பு என்னென்னா, பகை பெற்ற கிரகங்கள் சில நேரத்தில் நேர் எதிர் சப்தம ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக வந்துடுவாங்க. பகை பெற்ற கிரகங்களே, உதாரணமாக ஒரு கன்னி லக்னத்துக்கு மீன லக்னம் எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது குரு வந்து எதிரி தான், பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி. ஆனால் அதே நேரத்தில் ராசியின் நிலைப்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்து ராசி அதிபதிகள் மித்திரர்களாக நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான லக்னங்களையும் கூட சில நேரத்தில் இணைக்க முடியும். ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடமாக வரக்கூடிய குரு எதிரி கிரகமாக வருவார், 8ஆம் இடமாக வரக்கூடிய சுக்கிரன் லக்னாதிபதியாகவே வருவார், 12ஆம் இடமாக வரக்கூடிய புதன் நண்பர் மித்திரர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடுவாருங்கிறதுனால 8, 12 இங்கே ஒத்து போய்விடும். 6 மட்டுமே கடும் பகையை தரும். 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சமகிரகமான செவ்வாய் வந்து இங்கே பெரிய பகை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் இடம் லக்னாதிபதியோட வீடு, 8ஆம் இடம் புதன் கடும் பகைவருடைய வீடு, 12ஆம் இடம் சுக்கிரன் சமங்கிற வலிமையை பெறுவாருங்கனால இங்கேயுமே 8 மட்டும்தான் நெகட்டிவான பலனாக இருக்கும். லக்னம் பொறுத்த அடிப்படையில், ராசி பொறுத்த அடிப்படையில் மற்ற விஷயங்களை பார்த்து செய்யணும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய், இவருக்கு வந்து சனி வந்து பகை கிரகம். ஆனால் விருச்சிக லக்ன செவ்வாய் போய் உச்சமாகிற வீடு எதுன்னா மகர வீடு தான். அப்போ இந்த லக்னங்களை இணைக்கிறதுங்கிறதுல கால்குலேஷன் ரிஸ்க், மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, தசாபுத்திகளுடைய நிலைப்பாடு எப்படி வருதுங்கிறதெல்லாம் போட்டு முடிவெடுக்கலாம். தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரனுடைய வீடான ரிஷபம் தான் பகை வீடு, 8ஆம் இடம் இவர் உச்சமாகக்கூடிய சந்திரனுடைய வீடு, 12ஆம் இடம் இவருக்கு மித்திரர்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீடுங்கிறனால இங்கே 8, 12 லக்னங்களும் இணைத்து கொள்ளும் சூழ்நிலையில் வரும். 6ஆம் இட லக்னம் மட்டும் ராசி மட்டும் பகையாக வரும். இப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் ரிஷப ராசியை இணைக்காமல் இருக்கிறதும், தனுசு லக்னமாக இருந்தால் ரிஷப லக்னத்தை இணைக்காமல் இருக்கிறதும் சிறப்பு. இதில் கேந்திராதிபத்திய தோஷத்தை தரக்கூடிய புதனுடைய லக்னங்களின் நிலைப்பாடு ராசியின் தன்மை சிறப்பாக ஒத்து போயிட்டா அது கண்டிஷன் சப்ளைங்கிற அடிப்படையில் பார்க்க வேண்டியதாக வரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதி சூரியன் கடும் பகைங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணணும். 6ஆம் இடத்து புதன் நண்பராகிடுறாரு. ஸோ மிதுன லக்னம் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்ம லக்னம் தான் பிரச்சனை. 12ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய குரு சமகிரகங்கிற வகையில் தனுசு லக்னத்தையும் இணைத்து கொள்ள குற்றம் ஒன்றும் இல்லை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இட சந்திரன் தான் கடும் பகை. ஸோ இப்போ 6ஆம் லக்னமான கடக லக்னம் இணையாமல் இருப்பது நன்று. 8ஆம் இடம் புதனுடைய கன்னி வீடு, அது இணைக்கலாம். 12ஆம் இடம் மகர வீடும் இவங்க லக்னாதிபதியாகவே வந்துடுறதுனால அதுவும் பிரச்சனைக்குரியதாக இருக்காது. இப்போ இவங்களுக்கு வந்து 3 கூடைய வீடு செவ்வாயுடைய மேச வீடு, இங்கே போய் சனி நீச்சமடைவாருங்கனால இந்த மேச வீட்டை இணைப்பதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எங்கே சனி கடும் பகை பெறுவார் அந்த லக்னத்துக்கு உடையவர்களாக இவங்க இருக்காங்களே. இப்போ கும்ப லக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களை நான் மோஸ்ட்லி வேணாமே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு ராசி திரிகோண ராசிகளாக இருந்து ராசி அதிபதிகள் ரொம்ப நண்பர்களாக இருந்து ஜாதகமும் சுத்த ஜாதகம் கடுமையான தோஷங்கள் எதுவும் இல்லாத ஜாதகம்னா இந்த கண்டிஷன்கள்லாம் பொருந்தி வந்தால் அது கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி. ஒரு எதிரி லக்னம் அமைந்து விடுகிறது, அதே நேரத்தில் நண்பருடைய ராசி அமைகிறது, பரிசீலனை செய்யலாம். ஒரு எதிரி ராசி அமைந்து விடுகிறது, அதே நேரத்தில் நண்பர்களுடைய லக்னம் அமைந்து விடுகிறது, பரிசீலனை செய்யலாம்.
இதெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒரு சுத்த ஜாதகத்தை 2 இணைக்கிறதுக்கும் ஒரு தோஷ ஜாதகம் 2 இணைக்கிறதுக்கும் நிறைய கணக்கீடுகளில் வித்தியாசம் வரும். 2 தோஷ ஜாதகங்களை இணைக்கும் போது தான் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இருக்கும். 2 சுத்த ஜாதகங்கள் ஈஸியாக பொருந்திப்போம். ஒரு மீனத்திற்கு 6ஆம் இடமான சூரியனுடைய சிம்ம வீடு நட்பு வீடாக வந்துவிட்டு 8ஆம் இடமான துலா சுக்கிரனுடைய வீடு கடும் பகை வீடாக வருகிறது. கும்ப வீடு இவருக்கு சம வீடாக வர்றதுனால இங்கே 8 தான் அதிகமாக அவாய்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும். 4 மற்றும் 7 கூடிய புதனுடைய வீடுகளை இங்கே ஒருவேளை இணைக்க வேண்டியது வந்தால் அங்கே ராசிநாதன் மிக சிறப்பாக நல்லவராக பொருந்தி போக வேண்டியது அவசியமாகும். ஸோ லக்ன பொருத்தமும் ராசி பொருத்தமும் இருவேறு கண்கள் மாதிரி 2மே சிறப்பாக இருக்கிறது தான் நல்லது. இது திருமணம் எனும் இருமணம் இணையும் ஆயிரங்காலத்து பயிரை சிறப்புடன் வாழ வைக்கும் அமைப்பு என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.